அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 120வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோபு அதிகாரம் 40 முதல் 42 வரை. இதோடு யோபு புஸ்தகம் முடிவடைகிறது. யோபு அதிகாரம் 40. பின்பு யோபை பார்த்து ஆண்டவர் கூறினார், குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானா? கடவுளோடு வாதாடுபவன் விடையளிக்கட்டும். யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி, இதோ எளியேன் யான் இயம்புதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். கடவுளின் 2ஆம் சொற்பொழிவு. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில். வீரனைப் போல் இடையை இறுக்கி கட்டிக்கோள், வினவுவேன் உன்னிடம், விடை எனக்கு அளிப்பாய். என் தீர்ப்பிலேயே நீ குற்றம் காண்பாயா? உன்னை சரியென காட்ட என் மீது குற்றம் சாட்டுவாயா? இறைவனுக்கு உள்ளது போல் உனக்கு கையுண்டோ? அவர் போன்று இடிகுரலில் முழங்குவாயோ? சீர் சிறப்பினால் உன்னை அணி செய்து கொள், மேன்மையையும் மாண்பினையும் உடுத்திக்கொள். கொட்டு என் கோப பெருக்கை. செருக்குற்ற ஒவ்வொருவரையும் நோக்கிடு, தாழ்த்திடு. செருக்குற்ற எல்லோரையும் நோக்கிடு, வீழ்த்திடு. தீயோரை அவர்களிடத்திலேயே மிதித்திடு. புழுதியில் அவர்களை ஒன்றாய் புதைத்திடு. காரிருளில் அவர் முகங்களை மூடிடு. அப்பொழுது உனது வழக்கை உன்னை காக்கும் என்று நானே ஒத்துக்கொள்வேன். பெகிமோத்து, இதோ பார், உன்னை படைத்தது போல் நான் உண்டாக்கிய பெகிமோத்து காலை போல் புல்லை தின்கின்றது. இதோ கான், அதன் ஆற்றல் அதன் இடுப்பில், அதன் வலிமை வயிற்று தசைநாரில். அது தன் வாளை கேதுரு மரம் போல் விரைக்கும். அதன் தொடை நரம்புகள் கயிறு போல் இறுகியிருக்கும். அதன் எலும்புகள் வெண்கல குழாய்கள், அதன் உறுப்புகள் உருக்கு கம்பிகள். இறைவனின் படைப்புகளில் தலையாயது அதுவே. படைத்தவரே அதை பட்டயத்துடன் இருக்க முடியும். மலைகள் அதற்கு புற்பூண்டுகளை விளைவிக்கின்றன. விலங்குகள் எல்லாம் விளையாடுவதும் அங்கேதான். அது நிலர் செடிக்கு அடியிலும் நாணல் மறைவிலும் உலை சேற்றிலும் படுத்து கிடக்கும். அச்செடி தன் நிழலால் அதை மறைக்கும். ஓடையின் அலறி அதை சூழ்ந்து நிற்கும். ஆறு புரண்டோடினும் அது மிரண்டோடாது. அதன் முகத்தே யார்தான் மோதினும் அசைவுறாது. அதன் கண் காண அதனை கட்ட முடியுமோ? கொக்கியால் அதன் மூக்கை துளைக்க முடியுமோ? யோபு அதிகாரம் 41. லிவியத்தான். தூண்டிலால் லிவியத்தனை தூக்கிடுவாயோ? கயிற்றினால் அதன் நாக்கினை கட்டிடுவாயோ? அதன் மூக்கிற்கு கயிறு இட உன்னால் முடியுமோ? அதன் தொடையில் கொக்கியினால் குத்த முடியுமோ? வேண்டுகோள் பல அது உன்னிடம் விடுக்குமோ? கனிவாக உன்னிடம் கெஞ்சுமோ? என்றும் உனக்கு ஏவல் புரிய உன்னுடன் அது உடன்படிக்கை செய்யுமோ? பறவை போல் துள்ளி அதனுடன் ஆடுவாயா? உன் மகளிர்க்கென அதனை கட்டி வைப்பாயா? மீனவர் குழுவினர் அதன் மேல் பேரம் பேசுவார்களோ? அவர்கள் வணிகரிடையே அதை கூறு போடுவார்களோ? கூரிய முட்களால் அதன் தோலையும் மீன் எரி வேல்களால் அதன் தலையையும் குத்தி நிரப்புவாயோ? உன் கையை அதன் மேல் வைத்துப்பார். எழும் போராட்டத்தை மறக்க மாட்டாய். மீண்டும் அதை செய்ய மாட்டோம். இதோ தொடுவோர் நம்பிக்கை தொலைந்து போம். அதனை கண்டாலே ஒருவர் கதிகலங்குவார். அதை எழுப்பும் வீரம் எவருக்கும் இல்லை. பின்பு அதன் முன் நிற்க துணிபவர் யார்? அதனை எதிர்த்து உயிரோடு இருந்தவர் எவராவது உண்டோ? விண்ணகத்தின் கீழ் அப்படிப்பட்டவர் யாரும் இல்லை. அதன் உறுப்புகள், அதன் ஆற்றல், அதன் அமைப்பின் அழகு அனைத்தையும் பற்றி அறிவிக்காது விடேன். அதன் மேல் தோலை உரிப்பவர் யார்? அதன் தாடை இரண்டுக்கும் இடையே நுழைபவர் யார்? அதன் முகத்தின் வாயிலை திறப்பவன் யார்? அதன் பற்களை சூழ்ந்து பேரச்சமே உள்ளது. அதன் முதுகு கேடைய வரிசையாம், நெருங்க மூடி முத்திரையிடப்பட்டதாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டி உள்ளது. காற்றும் அதனிடையே கடந்திடாது. ஒன்றோடு ஒன்றாய் இணைந்துள்ளன. பிரிக்க முடியாதவாறு ஒன்றாய் பிடித்துள்ளன. துலங்கும் மின்னல் அதன் தும்மல், வைகரை இமைகள் அதன் கண்கள். அதன் வாயினின்று புறப்படுவது தீப்பிழம்பு, அங்கிருந்து பறப்பது நெருப்பு பொறிகளே. நாணல் நெருப்பு கொதிகளினின்று வருவது போல் அதன் நாசியினின்று புகை கிளம்பும். அதன் மூச்சு கரிகளை பற்ற வைக்கும். அதன் வாயினின்று தீப்பிழம்பு கிளம்பி வரும். அதன் கழுத்தில் வலிமை வதிக்கின்றது. நடுக்கம் அதன் முன் துள்ளி ஆடுகின்றது. அதன் தசை மடிப்புகள் ஒட்டி இருக்கும். கெட்டியாயிருக்கும். அவற்றை அசைக்க ஒண்ணாது. அதன் நெஞ்சம் கல்லை போல் கடினமானது. திரிகையின் அடிக்கல் போல் திண்மையானது. அது எழும்பும் பொழுது தெய்வங்கள் அஞ்சுகின்றன. அதை அறைய வரும்போது நிலை குலைகின்றன.
வாள் அதை தாக்கிடினும் ஊடுருவாது, ஈட்டியோ அம்போ எரிவேலோ உட்செல்லாது. இரும்பை அது துரும்பென கருதும், வெண்கலத்தை உளுத்த கட்டை என கொல்லும். வில் வீரன் அதை விரட்ட முடியாது, கவன் கல்லும் கூலம்போல் ஆகுமே. பெருந்தடியை தாளடி என கருதும், எரிவேல் ஒலி கேட்டு எள்ளி நகைக்கும். அதன் வயிற்றுப்புறம் ஓட்டு துண்டுகளின் அடுக்கு, அது சேற்றில் படுத்து கிடக்கையில் பரம்பு கட்டை கொதிகலமென அது கடலை பொங்க செய்யும். தைல சட்டி என அது ஆழியை கொப்பளிக்க செய்யும். அது போன பிறகு பாதை பளபளக்கும். கடலே நரைத்ததென கருத தோன்றும், அகிலத்தில் அதற்கு இணையானது இல்லை. அச்சம் கொண்டிலா படைப்பு அதுவே, சிறு குற்ற படைப்பு அனைத்தையும் ஏளனமாய் நோக்கும். வீறு கொண்ட விலங்குகளுக்கு வேந்தனும் அதுவே. யோபு அதிகாரம் 42. யோபின் இறுதி உறுதிமொழி. அப்பொழுது யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில்: நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன், அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. அருள் கூர்ந்து கேளும், அடியேன் பேசுவேன். வினவுவேன், உம்மை விளங்க வைப்பீர் எனக்கு. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன், புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். முடிவுரை. ஆண்டவர் இவ்வாறு யோபிடம் பேசின பிறகு தேமானியனான எலிப்பாசை பார்த்து கூறியது: உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது. ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. ஆகவே இப்பொழுது 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஊழியன் யோபிடம் செல்லுங்கள், உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள். என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன். என் ஊழியன் யோபு போன்று என்னை பற்றி சரியாக பேசாத உங்கள் மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடுவேன். அவ்வாறே தேமானியனான எலிப்பாசும் சூஹாவியனான பில்தாதும் நாமானியனான சோப்பாரும் சென்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டவாறே செய்தார்கள். ஆண்டவரும் யோபின் இறைஞ்சுதலை ஏற்றார். செல்வ சிறப்புகளை ஆண்டவர் யோபுக்கு மீண்டும் அளித்தல். யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றையெல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை முன்பு தெரிந்திருந்த அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரது இல்லத்தில் அவரோடு விருந்துண்டனர். ஆண்டவர் அவருக்கு வர செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினர். ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன் மோதிரமும் வழங்கினர். யோபின் முன்னைய நாள்களில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும், 2வது மகளுக்கு கெட்டிசியா என்றும், 3வது மகளுக்கு கெரேன் அப்பூக்கு என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வியரைப் போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன் பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார்.